வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் எங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டெக்னிக்கல் கிளாஸஸ் அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கம்மிங் மண்டே திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டே லைட் சேவிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச்லேருந்து நெக்ஸ்ட் நவம்பர் அக்டோபர் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இதில் இனிமே நமக்கு வரக்கூடிய நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு யூஎஸ் உடைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணலாம். இனிமே 6 மணிக்கே நமக்கு சாயந்தரம் 6 மணிக்கே நமக்கு நியூஸஸ் வந்துடும். ஓகேங்களா? 7 மணியில் இருக்கிற நியூஸஸ் 1 hour ஃபார்வர்டில் வந்துடும். ஸோ ஃபார்வர்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிடாங்க. ஸோ டேட்டா இனிமேல் யூஎஸ்டைய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு 6 o'clock வந்துடும். அதே மாதிரி மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் டைம் நம்மளுடைய நார்மலாக இது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3:30க்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இனி 2:30க்கே ஓப்பன் ஆகிடும் கரன்சிக்கு. ஓகேங்களா? இதே நமக்கு கமாடிட்டிக்கு வரும்போது கோல்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோல்டுக்கு நமக்கு 4:30 மணிலேருந்து ஸ்டார்ட் அப் இருக்கிறது இனி 3:30 மணிக்கு ஸ்டார்ட் அப் ஆகிடும். ஸோ நாளையிலேருந்து இனிமேல் நியூஸஸ் அண்ட் கேண்டில் ஹவர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸஸ்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ் உடைய நியூஸ் அப்படிங்கிறது இனி நமக்கு 6 மணிக்கு எல்லா நியூஸஸும் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டைமிங் சேஞ்ச் ஆகுறது. இது நமக்கு நவம்பர் வரைக்கும் இருக்கும். சரி, யூஎஸ் உடைய நியூஸஸ் மண்டே மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் கிடையாது. செஃப்டைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய டியூஸ்டே ஆஸ்திரேலியாவுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் யூஎஸ் உடைய ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஃபார்ம் பேரோலில் பெரிய லெவலில் பாசிட்டிவில் இல்லை. நான் ஃபார்ம் பேரோலில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது நியூட்ரல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்லேயே சொன்னோம் இது கூல் டவுன் வரக்கூடிய டேட்டாவாகத்தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் அப்படிங்கிற சினாரியோ காட்டினாலும், அதாவது ஃபோர்காஸ்ட்டை விட நெகட்டிவ் அப்படின்னு காட்டினா கூட மார்க்கெட் பெரிய லெவலில் நெகட்டிவ்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ரிவைஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் கூட அதை விட பாசிட்டிவான டேட்டா தான் வந்திருக்குது. ஸோ இது ஒரு நியூட்ரல் டேட்டா. இது நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மட்டும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் ஆகி நெகட்டிவாக வந்திருந்தது. அவ்வளோதான். ஸோ கூல் டவுன் பண்ணியிருக்காங்க டேட்டாவை, அவ்வளோதான். ஸோ நமக்கு வரக்கூடிய ஜாப் ஓப்பனிங்கில் பெரிய லெவலில் அது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அது நெக்ஸ்ட் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோலில் தான் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதன்கிழமை இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நமக்கு பிபிஐ இருக்கு அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அண்ட் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய நியூஸஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய நியூஸ் இருக்கும். ஸோ அது நம்ம கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ நமக்கு யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஓப்பனிங் வந்தாலும் அது கொஞ்சம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்க போகிறதில்ல. நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அண்ட் பிபிஐ ப்ளஸ் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் தான் நமக்கு முக்கியம். புதன் வியாழன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமை பெரிய லெவலில் நியூஸஸ் இல்லை. எக்கனாமிக்காக பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேமில் இந்த மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓகே, இது ஒரு சப்போர்ட் லெவல். இங்கேருந்து இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷனில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ப்ரைஸ் வந்திருக்கு. நம்ம 109.8 அப்படிங்கிற லெவல் ரீச் ஆகும்போதே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் கீழே புஷ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஃபாஸ்ட் மூவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிமாண்டை மார்க்கெட் ஆல்ரெடி புஷ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த டிமாண்ட் புஷ் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் அல்லது மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ், இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஸ்டார்ட் ஆகணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஃபால் அப்படிங்கிறது வந்துருச்சு. கண்டிப்பாக நமக்கு இப்படி ஏறி கொஞ்சம் கீழே இறங்கினாலோ
இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது 105.5 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகும். அண்ட் தென் ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே போய் எண்ட் ஆகும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் அல்லது டியூஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு சின்னதாக ஒரு ஃபால் வரும். இது பெரிய ஃபாலாக இருக்க வாய்ப்பு கம்மி. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் போகும். இது ஃபுல்லாக தான் இந்த வாரத்தை நமக்கு மூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். தென் ப்ரைஸ் திருப்பி கீழே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ஃபால் அப்படிங்கிறது வரும் பொழுது வெயிட் பண்ணி ப்ரைஸில் நமக்கு சப்போர்ட் கிடைத்தால் இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற பேரில் நம்ம வந்து கவுண்டர் கன்சியாக இருக்கிற பேரில் எல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன செல்லிங் பண்ணலாம். பேஸ் கன்சியாக இருக்க பேரில் ஒரு சின்ன பையிங் பண்ணலாம். இதுக்கப்புறம் இது ஒரு இது வந்து ஷார்ட் டர்மாக தான் நடக்கும். இந்த ஷார்ட் டர்ம் 105லேருந்து 105.50 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இங்கேருந்து நம்ம திருப்பி இதோடைய கண்டினியூட்டி செல்லுக்குள்ளே நம்ம போகணும். ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போய் ப்ரைஸ் நிற்குது. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிற்குது. ஓகே, ஸோ இது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணாது. பட் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கேருந்து இப்படி கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிவிட்டு தென் கரெக்ஷனுக்கு வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ நமக்கு யூஎஸில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சி மார்க்கெட் அந்த கரெக்ஷன் வரும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் போகலாம். திருப்பி மார்க்கெட் ஒரு லாங் பைக்குள்ளே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் செல்குள்ளே நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஷார்ட் ஃப்ரேமில் பெரிய லெவலில் ஸ்ட்ரெச்சஸ் நமக்கு எதுக்குமே இல்லை. ஸோ எனி பை செட்டப் இந்த இடத்துல இந்த ஷார்ட் பையை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கரெக்ஷன் செல்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் திருப்பி பைக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸோட பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி அதே தான். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே போன மார்க்கெட்டில் கொஞ்சம் ஈரோவை விட பவுண்ட் யூஎஸ்டியில் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பர் கரெக்ஷனாக நடக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் இருக்கும். ஸோ இங்கே செல் கிடைக்கும்போது நம்ம தாராளமாக செல் போகலாம். இப்போ ஈரோ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டியில் இந்த ஃபார்மேஷன் வந்திருந்தாலும் நமக்கு ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அந்த ரேஞ்சை விட்டு வெளியிலேயே போகலை. இந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே இருந்த மார்க்கெட் ஸ்டில் அந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ரேலி வரல. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போனால் கூட கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகும். ஈரோ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டியில் நமக்கு ஒரு நல்ல பையிங் செட்டப் கிடைக்கும் போது எடுக்கலாம். இந்த இதில் செல் அப்படின்னு கிடைக்கும்போது அதில் ஷார்ட் டேர்ம் செல்லாக வரும்போது கூட இதில் கொஞ்சம் லாங் டேர்ம் செல்லாக வந்துட்டு அப்புறம் போகும். கொஞ்சம் செல்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதே தான் நியூசிலாண்டில் கம்பேரிட்டிவ்லி நியூசிலாண்ட்லேயும் சேம் அதே கான்செப்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதே எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே தான் மார்க்கெட் மாட்டிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈரோ பவுண்டு நம்ம பை எடுக்கும்போது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் அப்போ எங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருந்தாலும் அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா கூட ஸோ இது இப்போதைக்கு சப்போர்ட் லெவலாக இருந்தால் கூட இதை பிரேக் பண்ணால் கூட ஈரோவில் கிடைக்கும் போது நம்ம இங்கேருந்து பை செட்டப் எடுத்துக்க ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ண போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இன்னும் செட்டப்ஸ் கரெக்டாக கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. பட் இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகாமல் ஓகே இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பிரேக் ஆகாமல் நம்ம யூஎஸ்டி கேட்குள்ளே செல் போக வேண்டாம். ஸோ யூஎஸ்டி கேடை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ண தான் போகிறோம். பட் உங்களுக்கு செட்டப் இருந்தால் எடுத்துக்கங்க. மார்க்கெட்டில் எல்லாமே வந்துருச்சு. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, பிரேக் பண்ணிவிட்டு வந்து எடுத்திருக்கு. ஓகே, பட் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாமல் இதுக்குள்ளே நம்ம செல்குள்ளே போனோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் திருப்பி இதுக்குள்ளே இதே மாதிரி ஒரு ரேஞ்ச் செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் வெளியில் வரும். ஸோ இது வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபார்மேஷனில் நம்ம செல் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அது செல் சைடில் தான் இருக்குது. இந்த பாட்டம் பிரேக் பண்ணிட்டான் நேற்று அன்னைக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்குள்ளே போவோம்.
அவ்வளோதான். ஸ்லாட்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கரெக்ஷன் போயிட்டு திருப்பி அரௌண்ட் திஸ் ஏரியா வந்துட்டு திருப்பி இங்கேருந்து செல் சைட் போவோம். ஸோ எனி செல் செட்டப் செல் சைடில் போங்க. பை செட்டப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பை செட்டப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட்வே கரெக்ஷன் ஆகத்தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு திருப்பி செல் தான் ஃபோர்ஸபுளாக இருக்கும். டக் டக்குன்னு செல்லிங் சைடில் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நமக்கு செல் சைடில் தான் இருக்குது. கீழே அரௌண்ட் திஸ் சப்போர்ட் இந்த சப்போர்ட் லெவல்ஸ் வர வரைக்கும் ஓகே இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே ப்ரைஸ் வந்து வரணும், போயிட்டு இங்கே வரணும். வர வரைக்கும் இங்கே பை செட்டப்ஸை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ். செல் சைடில் ஏறுங்க. யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் சேம் அதே வீக்லேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வரனால கொஞ்சம் ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன மைல்டு சப்போர்ட் லெவல் இங்கே எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு சேனல் இருக்கு இல்லைங்களா, இந்த சேனலை பேஸ் பண்ணி ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கீழே வந்தால் கூட இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எடுத்துட்டு தென் ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆகும். ஸோ இந்த இடத்துல போய் செல் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பையை விட செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வீக் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போனோம்னா மார்க்கெட் அங்கே ஹோல்ட் ஆயிடுச்சு. இந்த மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேசஸ் கிரியேட் ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் ஒரு பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இங்கேயும் ஆல்ரெடி நமக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் அந்த இடத்துல ஆர்டர் ஃபில்லிங் நடக்கும். இம்மிடியேட்டாக அந்த பேஸை பேஸ்லேருந்து மார்க்கெட் வந்து கீழேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்தோடனே டக்குன்னு ஒரு மேலேயோ புஷ் பண்ணும். அந்த ட்ரெண்டிங் சைட்லையோ அல்லது வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் பேஸ் லெவல்ஸ். ஓகே இந்த மாதிரி பேஸ் லெவல்ஸில் மார்க்கெட் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன கிரியேட் பண்ணியிருக்கான், பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த பேஸ் இப்படி வந்துட்டு புஷ் பண்ணிட்டு தென் கீழே வரலாம். வரும்பொழுது தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கிடைச்சி மேலே போகும். இதே வந்து கம்மிங் வீக்கில் நமக்கு டக்குன்னு ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா திருப்பி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலியை இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணாது. இதே நமக்கு இந்த லோ பிரேக் ஆகாமல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்து மேலே போயிட்டு தென் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சில் நமக்கு வந்து 3000 தாண்டி மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற இதுதான் இப்படி வந்து வரணும். இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது இந்த கரெக்ஷன், கீழே இருந்து மேலே போயிட்டு இருக்கிற இந்த கரெக்ஷன் இப்படி வந்துட்டு ப்ரைஸ் வரும். அப்போ என்ன நடக்கும், ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நம்ம வந்து நான் ஃபார்ம் பேரோலில் கூட பார்த்தோம், எதிர்பார்த்தோம் என்னன்னா நமக்கு கீழே செல் சைடு போகணும்னா 902 அப்படிங்கிற லெவல் பிரேக் பண்ணணும். 902க்கு கீழே நல்லா மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 902 உடைச்சிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணிடும். ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நான் ஃபார்ம் பேரோலில் பெரிய லெவலில் இது வேலை செய்யலை. ஒரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக கீழே வரும். ஓகே ஸ்லைட்டாக தான், ஸ்லைட்டாக அப்கமிங்கில் அப்படி மேலே போனால் கூட புஷ் பண்ணால் கூட ஸ்லைட்டாக கீழே வந்துட்டு தென் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அப்சைட் புஷ் கொடுக்கும். அது வந்து இதுவும் நமக்கு ஸ்வீப்ஸ் நடக்கிற மாதிரி, அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பெரிய லெவலில் க்ளோசஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஷேடோஸ் போகிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழேயும் லைட்டாக ஒரு ஸ்வீப் மேலேயும் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு தென் ப்ரைஸ் கீழே ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்படியும் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டில் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கும். மண்டே மார்க்கெட்டில் கோல்டு வந்து இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் முடிஞ்ச அளவு ஒமிட் பண்ணுறது நல்ல விஷயம். ஓகேங்களா, ஸோ பொசிஷன்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க, நாங்கள் அதான் சொன்னோம் இந்த ரேஞ்சை விட்டு இன்னும் மார்க்கெட் வெளியில் போகலை. ஓகே செல் செட்டப் அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா ஷார்ட் ஆடுங்க, பை செட்டப்பும் ஷார்ட் ஆடுங்க. தென் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபால் பெருசாக இருந்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த மார்க்கெட்டை என்ட்ரி எடுக்காதீங்க. இப்போ இருக்கிறது நம்ம கரெக்ஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறோம். இது கம்ப்ளீட்டாக நமக்கு இப்படி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல ஃபால் கிடைக்கும்.
அது வந்து கீழே எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா, இப்போ 2800 வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வரும். பிரைஸ் மேல போயிட்டு, அதாவது கீழ ஸ்லைட்டா வந்துட்டு, மேல போயிட்டு, உங்களுக்கு ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல இப்படி வருவான் மார்க்கெட். ஓகே. ஸோ அந்த ஃபார்மேஷன் போய் எண்ட் ஆயிட்டு, கீழ உடைத்தால் கண்டிப்பா 2800 உடைந்து எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க போகும் அப்படின்னா, 2800லேருந்து 2790 வரைக்கும் மார்க்கெட் போய் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்டென்ஷனும் நடக்கும். எக்ஸ்டென்ஷன் நமக்கு 2720 வரைக்கும் சான்சஸ் வந்து ஹையரா இருக்கும். ஆனா இங்க வரும்பொழுது மார்க்கெட் ஒரு ஹெவி சப்போர்ட் லெவல மீட் பண்றனால, இங்கிருந்து திருப்பி மார்க்கெட் இந்த 3000 பீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த செட்டப்ஸ்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல மார்க்கெட் இப்படி கீழ வந்த மார்க்கெட் மேல போம்போது லைஃப் டைம் ஹைய அப்படி உடைத்தாலும் இமிடியேட் செல் வர சான்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது பிரேக் ஆகணும், ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். இது கொஞ்சம் இர்ரெகுலர்ல நமக்கு இப்படி மேல போயிட்டு பிரைஸ் உடனடியா கீழ வரலாம். ஏன்னா இந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆனனால, இந்த கரெக்ஷனுக்கு மார்க்கெட் இப்படி ஒரு பீட் குடுத்துட்டு வர சான்சஸ் இருக்கும். ஸோ எங்க பை அண்ட் செல் மார்க்கெட் நடந்தாலும் பேனிக் ஆகாம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் அடிச்சாலும் பரவாயில்ல. அதர் சைடு நம்ம இம்மீடியட்டா மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் எடுங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் நிற்குது. ஸோ கீழே வந்து இப்படி வரும் பொழுது தான் நமக்கு ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் அப் ஆகும். இந்த இடத்துல ப்ரைஸ் செட்டப்ஸ் இன்னும் ஆக்டிவேஷன் வரல. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் வந்து அந்த சப்ளைலேருந்து ப்ரைஸ் வந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் மோட்ல இருக்கு. மேல உடைத்தாலும் இந்த சப்ளை வச்சு கீழ வந்துட்டு தென் பிரைஸ் மேல புஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில்வர் பொறுத்தவரைக்கும். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. கோல்ட விட. அதனால பிரைஸ் புஷ் அப் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ 2மே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள தான் இருக்கு. தென் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் நான் ஃபார்ம் பேரோலையும் சொல்லியிருப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் கீழ வந்தாலும் டக்குன்னு இப்ப மேல போயிடுச்சு. தென் பிரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கீழயே வந்தால் கூட ஓகே. கீழயே வந்தால் கூட திருப்பி புஷ் பண்ணி கீழ வரும்போது தான் நமக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் ஆகும். இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம்ஸ் 32 மார்க்கெட் பிரேக் பண்ணா தான் நம்ம கரெக்ஷன் செல்குள்ள போணும். ஏன்னா மேல இருக்கிற சப்ளைய போய் இன்னொரு முறை மார்க்கெட் டச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கிறனால, அத ராலி சைட்ல அப் சைட்ல தான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பை சைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுங்க. ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா மட்டும் நம்ம நெக்ஸ்ட் செல்க்கு போலாம். பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்தவரைக்கும் அது செல் சைட்ல தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ கீழ இந்த லோவ்ஸ வந்து மார்க்கெட் உடைக்குது. உடைக்கல வாட் எவர் இட் இஸ். இனி மார்க்கெட்ல இந்த லோஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 80க்கு அப்புறம் 82லேருந்து 80க்கு அப்புறம் பிரைஸ் வந்து கீழ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பை ராலி இங்க ஸ்டார்ட் அப் ஆகும். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ பிரைஸ் வந்து கீழ இந்த சப்போர்ட் லெவல்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் செல்ல தான் இருக்கு. உடனே பை அப்படின்னு நான் சொல்லலாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பை எடுக்க மார்க்கெட் ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பை எடுத்துருச்சு அப்படின்னா, இந்த ஏரியாஸ்ல பை மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா, நமக்கு இங்கிருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு அப்சைட் புஷ் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ டவுன் எதிர்பார்த்தது வந்துருச்சு. அவ்வளோதான். இனி வந்து ஒரு ரேலிக்குள்ள போக வாய்ப்புகள் இருக்கும். எக்கனாமிக்ல என்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறது தெரியாது. கீழ நமக்கு 82லேருந்து 80 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணணும். இப்போ வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் டச் பண்ண உடனே நமக்கு சப்போர்ட் லெவல் ஸ்டார்ட் அப் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ கீழ 70 வரைக்கும் வரலாமா? சான்சஸ் இருக்கு. அத ராலி பண்ணலாம். ஆனால் கீழ செல்ல வந்து அப்படியே மூவ் பண்ணலாம். ஆனால் நமக்கு எப்ப வேணாலும் மார்க்கெட்ல திருப்பி ராலி ஸ்டார்ட் அப் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சுட்டு திருப்பி ராலிக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஃபால். இந்த ராலி வந்து 116லேருந்து 120, 124 லெவல் வரைக்கும் புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழ பெரிய லெவல்ல இறங்க சான்சஸ் இருக்கும். அதுதான் நல்ல ட்ராப் ஆக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் பார்த்துடலாம். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் அதான் இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட்ல தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்னுட்டு இருக்கு. ஸோ டே ஃப்ரேம்ல இந்த இடம் எதிர்பார்த்திருந்தோம். சப்போர்ட் கிடைக்கல. வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து மல்டி சப்போர்ட் லெவல்ல இப்போ வந்தோடனே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு.
ரைட். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டச் பண்ணி நின்னுட்டு இருக்கு. மண்டே மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எப்ப இந்த சேனல பிரேக் பண்ணுதோ, அப்ப இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்குள்ள போவான். இந்த ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி போனா மட்டும் தான் ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போவும். இல்ல இந்த கரெக்ஷன்குள்ள போயிட்டு இருக்கும்போது, டக்குன்னு நமக்கு ஒரு பிரேக் ஆச்சுனாலும், நம்ம திருப்பி செல்குள்ள எடுக்க ட்ரை பண்ணலாம். 70க்கு எபோவ் போம்போது மட்டும் தான் நமக்கு பை சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, இங்க பையிங் செட்டப் மார்க்கெட்ல ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு. பை செட்டப் 22 பக்கமா வந்தோனே மார்க்கெட் பை செட்டப் இந்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்தோடனே மார்க்கெட் பை செட்டப் எடுத்துட்டு இருக்கு. இந்த சேனலை விட்டு மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரேலிக்குள்ள போகும். டைரக்டா இங்க இருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மார்க்கெட் ரேலி போகாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும், டெஸ்ட் பண்ணணும், தென் கரெக்ஷன் வரணும். அதுக்கப்புறம் தான் ரேலி ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வரும். அப்பதான் வந்து ஒரு பெரிய ரேலிக்குள்ள வரணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வரும் பொழுது வேணா அப்போ லாங் எடுக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் போகலாம். ஸோ இப்போ இன்ட்ராடே பேசிஸில் போகும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணி இப்போ தான் மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வரும். ஆக்டிவேட் ஆகலை. கீழே வந்துட்டு இப்படி புஷ் பண்ணும். புஷ் பண்ணும்போது நீங்கள் பை செட்டப் எடுக்கலாம். ஸோ கீழே வந்துட்டு திருப்பி மேலே புஷ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பை செட்டப் கிடைச்சா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.